விநாயகர் சதுர்த்தியின் மறைக்கப்பட்ட உண்மை. இன்று நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி ஒரு ஆன்மீக திருநாள் என்று மட்டுமே நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் இது ஒரு தேசிய எழுச்சியின் தொடக்கமாக இருந்தது. 1900களில் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கட்டுப்பாட்டில் சுதந்திரம் சிதைந்த காலம். அந்த ஆட்சியில் மக்கள் கூடி கூடி ஒரு சிறிய கூட்டத்தை நடத்தவே முடியாது. ஏனென்றால் மக்கள் ஒன்று கூடுவது என்றால் அது ஒரு கிளர்ச்சி எனவே கருதப்பட்டது. அந்த வேளையில் ஒரு தூய்மையான யோசனையை முன்வைத்தார் பாளையத்தமிழ் மக்களின் தலைவர் பாலகங்காதர திலக். விநாயகர் சதுர்த்தியை பொதுவாக கொண்டாடலாம், அதற்காக மக்கள் கூடியே ஆக வேண்டும். ஆனால் அது ஒரு ஆன்மீக விழா என்பதால் ஆட்சியாளர்கள் தடையிட முடியாது. அந்த யோசனை இந்தியர்களின் மனங்களில் ஒருமைப்பாட்டையும் எதிர்ப்பையும் உருவாக்கியது. அப்படி ஒரு தெய்வீக விழா ஒரு நாட்டுப்பற்றோடும் எதிர்ப்போடும் கூடிய புரட்சிப் பண்டிகையாக மாறியது. பக்தியின் பேரில் நம்மை ஒற்றுமையாக்கி விடுதலையின் வேகத்தை தூண்டியது. அந்த உண்மை இன்று பலருக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறை நாம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் போதும் அந்த ஒற்றுமையின் கதையையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். விநாயகர் சதுர்த்தி ஒரு திருநாள் மட்டுமல்ல, ஒரு சமூக விழிப்பு உணர்வின் ஜாதகம்.